ஹலோ குட்டீஸ், இது மாவு, தோசை மாவு. இந்த தோசை மாவு அப்படி எடுத்து இப்படியே நல்லா கலக்கி இப்படியே எடுத்து சிந்தாமல் இப்படியே தோசை சட்டியில் ஊற்றி இப்படியே சுடணும். நல்லா மொறு 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 மொறுன்னு சுட்டால் அது வேகறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே டைம் ஓடிடும். அதனால் நல்லா மொறு 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 மொறுன்னு சுட்டால் யாரும் பார்க்காம போயிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இப்படி நல்லா வேகும். இது ஏற்கனவே சுட்டு வச்ச தோசை. இப்படி நல்லா மொறு 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 மொறுன்னு சுட்டால் இதை சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அது யாருன்னு காட்டா இவன் தான். எப்படி சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? இது இவன் மட்டும் சாப்பிட மாட்டான், இவன் மட்டும் சாப்பிட மாட்டான். சரி, மொண்டி சாப்பிட்லான்னா என்ன, நம்ம வெள்ளைப்புளி சாப்பிடுவோம் பாருங்கள். இப்போது இந்த தோசை இப்படியே பிச்சு இதை இப்படியே கொடுத்தா, இந்தாடா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். எப்படி சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? இந்த வெள்ளைப்புளிக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் சாப்பிட்றான். பாரு, மொண்டி சாப்பிட மாட்டேங்கிறா, மொண்டி சாப்பிட மாட்டா. இந்த வெள்ளைப்புளி பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றான்? இந்தாடா இதையும் சாப்பிட்டுக்க. அவன் பொறுமையாக தான் சாப்பிடுவான். எப்படி சாப்பிட்றான்?